ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், தமிழுக்கு ஸ்கூல் புக்கு கிடைக்கல அப்படின்றதுனால நான் ஒரு அவுட் சோர்ஸ் புக்கு வாங்கி படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன புக்குன்னா ஆசான். இந்த புக்கு தான் நான் வாங்கி ஒரு 3 மந்த்தாக இதில் தான் லாஸ்ட்டு குரூப் 4க்கும் இதில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன், குரூப் 2க்கும் இதில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ இந்த புக்கோட ஓவர்வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதிலே போட்டிருக்கு குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A புதிய மற்றும் பழைய பாடப்புத்தகம் 6th to 12th வரைக்கும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிறப்பு தமிழ் புதிய மற்றும் பழைய பாடப்புத்தகம் இது 12th 11th நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் புக்ஸ் கிடைக்கிறதில்ல. இவங்க எல்லாமே தொகுத்து இந்த ஒரு புக்லேயே நமக்கு எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த புக்லேயே எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே மார்க் வைஸ் நமக்கு ஃப்ரண்ட்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. எந்த பார்ட்டில் எவ்வளோ மார்க் வருது, எந்த பார்ட்டில் எவ்வளோ மார்க் வருதுன்றது ஃப்ரண்ட்லேயே நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பார்ட் நம்ம ரொம்ப அதிகமாக படிக்கணும் அப்படின்றது நம்ம இதை பார்த்தே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்புறம் உள்ளே இந்த புக்கு இப்போ நியூவாக இருக்க சிலபஸ் பேஸ் பண்ணி அதை டாபிக் வைஸ் நம்மளுக்கு ஒன்றுமே பிரித்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போது நீங்கள் சிலபஸ் நீங்கள் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியுது எங்கெங்கே தேடி படிக்கணும், இதெல்லாம் எங்கே கவர் ஆகும், எந்தெந்த யூனிட்டில் கவர் ஆகும் அப்படின்னு நம்ம வேர் டு ஸ்டடி பார்த்தா தான் நமக்கு தெரியும். இந்த புக்கில் அவங்களே தனித்தனியாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இங்கே பாருங்கள், சிலபஸில் இது பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்மளுக்கு யூனிட் 1ல் பிரித்தெழுது சேர்த்தெழுது சந்திப்பிழை இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இங்கே பாருங்கள், பிரித்தெழுது சேர்த்தெழுது சந்திப்பிழை குறிநடை. சிலபஸில் எப்படி நமக்கு லைன் பை லைனாக கொடுத்துருக்குறாங்களோ அதே மாதிரி இந்த புக்கில் டாபிக் வைஸாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம சிலபஸ் பார்த்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க சிலபஸில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணியிருப்பாங்க. இதை படித்து முடிச்சுட்டு ஒன் சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம், எது நம்ம கவர் பண்ணியிருக்கோன்றது உங்கள் இது மூலியமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ புக்கோட ஃப்ரண்ட் பேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி யூனிட் வைஸில் எந்தெந்த பேஜ் எந்தெந்த இதில் இருக்குது அப்படின்றது எல்லாமே இதில் உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க. ஸ்கூல் புக்கு கிடைக்கல, நான் இன்னுமே எனக்கு எந்த ஸ்கூல் புக்கு கிடைக்கல, எங்கே வாங்குறது தெரியல அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு புக்கு வாங்கினாலும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த புக் தான் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லலை, இதே மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. பட் இந்த புக் நல்லா தான் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும், நான் படித்த வரைக்கும் எனக்கு நல்லா இருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது. இந்த புக்கு நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சுது. அதே மாதிரி இந்த புக்கில் பாருங்கள், இப்போ ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்களா, அந்த டாபிக் பற்றி டைரெக்டாக பிரித்தெழுது சேர்த்தெழுது அப்படி எதுவும் கொடுக்காம பிரித்தெழுது இது எல்லாத்துக்கும் ஃபுல்லாக ஒரு டெஃபினேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு ஸ்கூல் புக்கில் இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு இடத்துல கவர் ஆகிருக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு இடத்துல கவர் ஆகிருக்கும். 6th இருக்கலாம், 7th இருக்கலாம். இது எல்லாத்தையுமே தொகுத்து இவங்க ஒரே பேஜாக இந்த மாதிரி தொகுத்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. பாருங்கள், ஓகேங்களா? பிரித்து எழுதுக்குன்னா சாதாரணமாக பிரித்து எழுதுக அப்படி கொடுக்கல. பிரித்து எழுதுக்கு நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும், ஏன்னா கொஷின்ஸ் இப்படியும் கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு பிரித்து எழுதுக புணர்ச்சி இது எப்படி வருதுன்னு கேட்குறாங்கிறதுனால நம்மளுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக நமக்கு இந்த கொஷின் கொடுக்குறாங்க. பாருங்கள், ஒரு டாப்பிக்குமே பிரித்து எழுதுக்குன்னா என்ன, எப்படி இருக்கணும், புணர்ச்சி இதெல்லாம் என்ன, இது தெரிஞ்சால் தான் நம்ம எப்படி பிரித்து எழுதுகின்றதை நம்மளால் எழுத முடியறதுக்காக ஃபுல்லாக டெஃபினேஷன் கொடுத்துட்டு அதன் பின்னாடி தான் நம்மளுக்கு இந்த கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு புக் வைஸாக நியூ புக்கில் நமக்கு என்ன இருக்குது, நியூ புக்கில் 6th 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நமக்கு பிரித்து எழுதுக அப்படின்றது கொடுத்துட்றாங்க. கவர் ஆகிடுது இதுலேயே. ஓகேங்களா? அது இல்லாமல் பழைய புத்தகம் ஓல்டு புத்தகத்தில் நம்மளுக்கு கிடைக்காது. அந்த புக்கில் இருக்கிற பிரித்து எழுதுகள் எல்லாமும் நம்மளுக்கு ஒரே பாயிண்டில் கொடுத்துட்றாங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இதிலே நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம அந்த இது அட்டன் பண்ணி பார்த்துட்டு இந்த புக்ஸில் இருக்கிறத படிச்சுட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேறு எங்கேயும் தேட தேவையில்லை, இதிலே நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் எல்லா டாப்பிக்குமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகன்ற மாதிரி எல்லா டாப்பிக்குமே நம்மளுக்கு அப்படி தான் கவர் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த புக்கில் எனக்கு ஒரு அது ப்ளஸ் பாயிண்ட்டாக தெரிஞ்சுது. அதே மாதிரி சந்திப்பிழை பாருங்கள், ஃபஸ்ட்டு டாப்பிக்கு நம்மளுக்கு என்ன அப்படின்னு கொடுத்துட்டு அதன் பின்னாடி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இதெல்லாம் நம்ம
புரிஞ்சிக்கிட்டால் தான் வந்து அந்த டைமில் வந்து நம்மளுக்கு போட முடியும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம பாருங்கள், இதெல்லாம் நான் ரெஃபர் பண்ணது தான், எல்லாமே படித்தது தான். பாருங்கள், இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கிட்டு தான் நம்மளால் போட முடியும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து ஒரு புக் பேக்கு பின்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்மளுக்கு அவங்களே கொடுத்துருங்க. பாருங்கள், இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இப்படி தான் வந்து இந்த புக் ஃபுல்லாகவுமே எல்லா டாப்பிக்குமே நம்மளுக்கு கவர் ஆகிருக்கு. சரிங்களா? இதை பாருங்கள், ஒரு சொல் பழமொழி இந்த மாதிரிலாம் எல்லா கொஷினுமே நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டாப்பிக்கில் என்ன இருக்கோ, சிலபஸில் என்ன இருக்கோ அது எல்லாமே வந்து 1 by 1 வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது வந்து இந்த குரூப் 2ல் வந்து இப்போ கேட்ட கொஷின். நான் வந்து எந்தெந்த கொஷின் வந்து குரூப் 2ல் வந்து கேட்ட மாதிரி இருக்காங்கன்றதையும் நான் வந்து இதை மென்ஷன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அதையும் கூட நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து இந்த புக் வாங்கலாமா இல்லை வேறு புக் எதனா வாங்கலாமா அப்படின்றது வந்து நீங்களே கூட ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க. பிகாஸ் வந்து இந்த புக்கு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த புக் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லலை. இதில் புதுசாக இருக்கிற படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தெரியாது நம்ம வந்து எந்த மாதிரி புக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ இந்த வீடியோ பார்த்தா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த புக்கில் வந்து இந்த ரிவ்யூ மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? பாருங்கள், எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்தாங்க. ஒருமை பன்மை பிரித்தெழுதுக எல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கலைச்சொற்கள், நம்மளுக்கு கலைச்சொற்கள் வந்து இப்போ நிறைய வந்து நீங்கள் கலைச்சொற்கள் அப்படின்னு படித்தா அவுட் சோர்ஸில் தான் நம்ம நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாபிக் வைஸு அறிவியல் அதுலேருந்து இவ்வளோ கலைச்சொற்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அவுட் சோர்ஸ் வந்து இன்னும் இருக்குது. பட் வந்து அது நம்ம வெளியே எதுனா ஒரு யூனிட்லேருந்து வந்து நம்ம வீடியோ எடுத்து பார்த்து கூட நம்ம படிச்சுக்கலாம். இதில் இருக்கிறது வந்து இவ்வளோ கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கலைச்சொற்களே நிறைய இருக்குது. இது பாருங்கள், இவ்வளோ பேஜஸ் வந்து கலைச்சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கொஞ்சமாக படித்தா கூட இதில் பார்த்துங்க, ஊடகம் இதை பற்றி கலைச்சொற்கள் என்னென்ன இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு டாப்பிக்காக வந்து இவ்வளோ கலைச்சொற்கள் நம்மளுக்கு வந்து இந்த புக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சமாக படிச்சுட்டா கூட நம்மளால் வந்து இது பண்ண முடியும். அப்புறம் இது வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்தல் திறன், இது என்ன அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சில நேரத்தில் இதெல்லாம் நம்ம சிலபஸில் பார்த்தோன்னே யோசிப்போம், இதெல்லாம் எங்கேருந்து படிக்கிறது அப்படின்னு. இதில் வந்து இவங்களே வந்து எப்படி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் மாடல் வரும் அப்படின்றது இவங்களே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், மரபு தொடர் பொருளறிதல் இதெல்லாமே நமக்கு வந்து தனித்தனியாகவே வந்து பேஜ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பிறமொழி சொற்கள் பிறமொழி சொற்களை பற்றி நம்மளுக்கு 6th 7th எல்லாமே புக்கில் இருக்கும். புக்கு இல்லாதவங்க இந்த புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். ஏன்னா வந்து நம்ம புக்கு தேடி கஷ்டப்பட்டு வாங்கி கிடைக்கல அப்படின்றதுக்கு நீங்கள் இந்த புக்கு படிக்கலாம். இல்லைன்னா பிடிஎஃப்லாம் கூட ஆன்லைன்லேயே இப்போ எல்லாமே கிடைக்கிது புக்கு. நீங்கள் அதில் 1 டைம் ரெஃபர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த புக்கில் வந்து மறுபடியும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் இது தாராளமாக இந்த புக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி திருக்குறள் தொடர்பான செய்திகள் வந்து நம்ம தனித்தனியாக அங்கங்கே படிக்கிறதுக்கு இல்லாமல் டோட்டலாக இவங்களே வந்து எல்லா அதிகாரமும் இப்போ சிலபஸ் இருக்கிற எல்லா அதிகாரமும் இவங்களே கொடுத்துறாங்க. அதே மாதிரி அறநூல் தொடர்பான கொஷின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அறநூல்கள் கணக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கீழ்கணக்கு நூல்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களே வந்து இந்த கொஷின் இப்போ குரூப் 2ல் கேட்டது இது வந்து புக்கில் இருக்குது, இந்த கொஷின் இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரே தொகுப்பாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் யூனிட்டில் வந்து தமிழின் தொன்மை இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூனிட்டில் வர இதுதான் 10th 6th 12th வரைக்கும் யூனிட் வைஸ் நம்ம இதெல்லாம் வந்து படிக்கணும். இதை வந்து இவங்க ஃபுல்லாக தொகுத்து வந்து ஒரே புக்கில் வந்து லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க யூனிட் வைஸு. சரிங்களா? இங்கே பாருங்கள், எல்லாமே யூனிட் தமிழ் சொல்வளம் இதெல்லாம் வந்து ஒரு 7 தாங்க. இது ஒரு 7 ஒரு 7 வந்து நம்ம தனித்தனியாக நம்ம இதெல்லாம் வந்து 10th இது இலை வகை கொழுந்து வகை பூவின் நிலை இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இதெல்லாம் 10th வருது. 10th புக்கு கிடைக்கல அப்படின்றவங்களுக்குலாம் இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அகர முதலி பற்றி எல்லாமே இந்த ஒரு புக்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது பாருங்கள், அறிஞர்கள் ஜியு போப்பு இவங்களை எல்லாரையும் பற்றி தனித்தனியாக இந்த வீடியோவில் பாருங்க. பாவேந்தர் பாரதிதாசன் எல்லாரையும் பற்றி தனித்தனியாக வந்து இந்த புக்கில் கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த புக்கு வந்து ரிவிஷனுக்கு நல்லாயிருக்கும் புக்கு. சரிங்களா? இதிலே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாமே இருக்கிறதுனால இந்த புக்கு வந்து வாங்கி படிக்கலாம். நெக்ஸ்ட் எதனா அவுட் சோர்ஸ் எதனா வந்திருக்கு புது தமிழுக்கு வேறு எதனா அவுட் சோர்ஸ் வந்து இந்த இதுலாம் சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து சொல்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.